ஒரு தாய் வயிறு தாங்காது என்பதால் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்றார் பேரறிஞர் அண்ணா. அத்தகைய உடன்பிறப்புகளில் ஒன்றை இழந்து நிற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். திமுக முதன்முறை வெற்றி பெற்ற போது அதற்கு என்ன காரணம் என்று பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் நடந்தது. திமுகவின் கொள்கை கோட்பாடுகள், அன்றைய ஆளும் கட்சியான காங்கிரஸ் மீதான கசப்புகள், இந்து எதிர்ப்பு போராட்டம் என்று எத்தனையோ கருத்துக்களை ஆளாளுக்கு சொன்னபோது அன்றைய முதலமைச்சராக இருந்து பதவி இறங்க இருந்த பக்தவச்சலம் சொன்னார், திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் என்று சொன்னார். அத்தகைய தொண்டர் ஒருவரை இழந்து நிற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞரிடம் கேட்கப்பட்டது. தன்னால் கழகத்துக்கு என்ன லாபம் என்று நினைப்பவன் கழகத்தின் இரத்த நாளம். கழகத்தால் தனக்கு என்ன லாபம் என்று நினைப்பவர் கழகத்தின் நோய் என்று சொன்னார். அத்தகைய இரத்த நாளத்தை இழந்துள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம். கழகத்தை குடும்ப கட்சி என்று கொச்சைப்படுத்துவார்கள். ஆம், இது குடும்ப கட்சிதான். ஏனென்றால் குடும்பம் குடும்பமாக பங்கேற்கும் கட்சி என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படி ஒரு குடும்பத்தின் விழுது மறைந்திருக்கிறது. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சது எனக்கு, நானும் ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கு செஞ்சுன்றதுனால சொல்கிறேன். அந்த நோயிலேருந்து விடுபட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உடம்புல ரொம்ப இருந்தாகணும். இல்லைன்னா அது நோய் எந்த நோயுமே நம்மளை தாக்கும். இந்த நோயை பொறுத்தவரையில் அதுதான் மெயினாகவே சொல்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களை தான் முதல்ல தாக்குன்றாங்க. அது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை உட்கொள்ளணும். நம்ம எதுக்காக உலகம் முழுவதும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக லாக்டவுன் அந்த ஊரடங்கு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நோயினுடைய தன்மை ஒரு 20 நாளைக்கு அந்த நோய் வந்ததுன்னா அவரை விடாது. அதனால் ஒரு 20 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தானா கண்டுபிடிச்சிடலாம். இந்த நோய் உள்ளவனால இருக்க முடியாது 20 நாள். அந்த 20 நாளுக்குள்ளே அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் டாக்டர்கிட்ட போயிடுவான். அதனால தான் உங்களை தனித்திருங்கன்றது. 20 நாள் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உன்னை டெஸ்ட் பண்ண வேணாம். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இது உடனே அன்பழகன் இப்படிலாம் சொல்லிட்டாருலாம் நினைக்காதீங்க. அதனால் தனித்திருந்தோம்னா இந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். 20 நாளுக்கு அப்புறமும் இந்த நாட்டில் ஊரடங்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மே 3க்கு அப்புறம், அப்போ கூட நம்ம இந்த முகக்கவசம் ஒரு 6 மாதத்துக்கு இந்த முகக்கவசத்தை நம்ம பயன்படுத்தணும். ஒரு இடைவெளி விட்டு பழகணும். இன்னும் ஒரு 6 மாதம் இந்த நோய், ஏன்னா உலகம் முழுக்க ஒரே சமயத்தில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு 62 வயது இதுவரையில் நான் உலகத்தில் நோய் ஒரு பகுதியில் ஒரு நோய் இருக்கும், ஒரு பகுதியில் இன்னொரு நோய் இருக்கும். ஒரே சமயத்தில் வந்ததில்லை. இங்கே இல்லைன்னா அங்கே போயிடலான்னுவான். இப்போ எந்த ஊருக்கும் யாரும் போக முடியாது. இனிமேல் வெளிநாட்டுக்கு போய் வரவன் தான் பெருமையாக பேசணும்னா 2 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கே போக முடியாது. வெளிநாட்டுக்கான ஃப்ளைட் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் 1 வருஷத்துக்கு இயங்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் யாரும் போக மாட்டாங்க. அதனால் எல்லா நாட்டிலையும் இந்த நோய் இருக்கிறதுனால மக்கள் இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிற வரையில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான். ஜாக்கிரதைங்கிறது தனிமையாக இருக்கணும், யாரோடையும் ஒட்டி உறவாடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களோட மட்டும் அந்யோன்யமாக இருந்துவிட்டு வெளியில் வரவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அவங்களோட பழகணும்னா அது பண்ணலாம். இந்த இருமல் தும்மல் வரவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப மெயினாக வருதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அது ரொம்ப பண்ணணும். நானே கூட நான் அறுவை சிகிச்சைக்கு செஞ்சவங்களுக்குலாம் இது வருதுன்றதுனால எனக்கே என் டாக்டர் சொல்கிறது என்னென்னா வெளியெல்லாம் போகாதீங்கன்னு. நானும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகிறதில்ல. வந்தேன்னா காலையில் ஏதாவது பண்ணிட்டு போகிறேன்னா அப்புறம் எல்லோரும் தன்னை பாதுகாத்துக்கணும். அவங்கவுங்கள பாதுகாத்துக்கிட்டால் அந்த நோயிலேருந்து விடுபடும். மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் என்ற எந்த சலுகையும் சமாதானமும் சொல்லிக் கொள்ளாமல் மக்களோடு மக்களாக தொண்டனோடு தொண்டனாக ஜே அன்பழகன் தலைநகர் சென்னையில் வலம் வந்தார். தியாகராயர் நகர் பகுதி என்பது திராவிட இயக்கத்தின் பொன்னெழுத்துகளால் பொறிக்கத்தக்க பகுதி. பனகல் பூங்கா இருக்கும் இடம் சவுந்தரபாண்டியன் பெயரால் தான் பாண்டி பஜார் உருவாக்கப்பட்டது. அத்தீரர்களின் வரிசையில் ஜே அன்பழகன் வாழ்ந்த இடமாகவும் தியாகராய நகர் இடம்பெற்றுவிட்டது. இந்த குடும்பமே ஒரு பகுத்தறிவு குடும்பம். இந்த குடும்பமே திராவிட இயக்கத்தை தொடர்புடைய குடும்பம். இந்த நேரத்தில் நீண்ட காலமாக சென்னையிலே பழக்கடை ஜெயராமன் என்றாலே யார், எப்படிப்பட்டவர், எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்கின்ற அளவிற்கு விவரங்களை எல்லாம் சென்னையிலே உள்ள பழக்கடை ஜெயராமன் நிலையத்து திருமணம் என்றாலே இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே
ஒவ்வொரு குக்கிரமத்திலும் உண்டு. அப்படிப்பட்ட புகழுக்குரியவராக, அப்படிப்பட்ட தியாகத்தைக்குரியவராக, அப்படிப்பட்ட பிறவைக்குரியவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய செல்வங்கள் இன்னமும் எங்களை போன்ற, என்னை போன்ற, என்னுடைய பேராசிரியரை போன்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களை எண்ணி மகிழ்ந்து அவர்களுடைய வழியில் நடப்போம் என்கின்ற உறுதி உண்டு நடந்து கொண்டிருக்கின்ற அன்பழகனுடைய குடும்பத்தாரை, அன்பழகனுடைய நண்பர்களை, அன்பழகனுடைய உற்றார் உறவினரை நாம் வாழ்த்துவதாக பொருள். தமிழ்நாட்டின் தலைநகரின் தீரன் ஜே அன்பழகன் மறைந்து விட்டார். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சென்னை மாநகரில் முதுகெலும்பாக இருந்தவர் பழக்கடை ஜெயராமன். அவர் மகனான ஜே அன்பழகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தோழனாக இருந்து தலைநகர் சென்னையில் இயக்கம் வளர்த்தவர். இயக்கம் வளர்த்தல் என்பது இயக்கமாகவே மாறுதல். அப்படி இயக்கமாகவே மாறியவர் ஜே அன்பழகன். பொது சேவையா, பொதுக்கூட்டம் நடத்துவதா, பிரம்மாண்டங்களை காட்டுவதா, ஊர்வலங்களுக்கு ஏற்பாடு செய்வதா, போராட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதா, சட்டமன்ற பணியா, சட்டமன்ற விவாதமா, தொலைக்காட்சி விவாதங்களா, எதிலும் சோடை போனதில்லை ஜே அன்பழகன். எல்லா தனித்தன்மைகளையும் ஒரு சேர பெற்ற உடன்பிறப்பு அவர். இவை அனைத்திலும் மேலானது அவரது அஞ்சாமை. எதிர்க்கட்சி வரிசையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டசபையில் உட்கார்ந்திருக்கும் போது அஞ்சாமை, துணிச்சல், பயமின்மையோடு தனது வாதங்களை ஜே அன்பழகன் வைப்பார். ஜேவை அஞ்சாமல் எதிர்கொண்டவர் ஜே அன்பழகன். அதனாலேயே காவல்துறையின் அதிகப்படியான தொல்லைக்கும் பழிவாங்கலுக்கும் ஆளானவர். கழகத்தில் ஓர் இழப்பு என்பது ஒரு இழப்பு மட்டுமல்ல, அது 100,000 இழப்புக்கு சமம். அதனால்தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது கண்ணீரில் உரைத்த உரையாய், பாழாய் போன கொரோனா என் அன்பழகனையும் தொற்றிவிட்டது. நாட்டுக்காக போராடி உயிரிழந்த ராணுவ வீரனின் தியாகத்துக்கு இணையானது கொரோனா தடுப்பு பணிக்காக போராடி உயிரிழந்த என் சகோதரன் அன்பழகனின் தியாகமும் என்று சொல்லி இருக்கிறார். திமுக தன் தலைமகனை மக்களுக்கான களத்தில் இழந்திருக்கிறது. ஆம், சென்னையில் மாவட்ட செயலாளர்களில் ஒருவரும் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான ஜே அன்பழகன் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக காலமாகி இருக்கிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக கொரோனா நோய் தொற்றில் பலியாகி இருக்கும் மக்களின் பிரதிநிதி. திமுக ஒரு வாரிசு கட்சி என்பார்கள். ஆம், திமுக வாரிசு கட்சிதான். நாங்கள் வழி வழியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு காவல் புரியும் காவல்காரர்கள் என்று அதற்கு பதில் சொல்லுவார்கள். அந்த பதிலை உண்மையாக்கும் வகையில் வந்து தன் உயிரையும் மக்களுக்கு வாரிக் கொடுத்து நிரூபித்திருக்கிறார் தியாகராய நகர் பழக்கடை ஜெயராமன் என்கிற திமுகவின் பெருந்தொண்டரின் மகன் ஜே அன்பழகன். எத்தனையோ தாக்குதல்களை, இடர்பாடுகளை, இளைஞர்களை, எண்ணல்களை கழகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அன்பழகன் கொரோனாவால் கொண்டு போகப்பட்டான் என்ற செய்தி கேட்ட பிறகு நெஞ்சம் பதறி போய்விட்டது. திமுக எப்போதும் எதிலும் முதலாக நிற்கும். திராவிட நாடு கேட்டு இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்வதை லட்சியமாக கொண்டு கட்சி துவங்கியது திமுக. பின்னர் திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக கைவிடும் முடிவுக்கு வந்த பின் இந்தியாவுக்கு திமுகவை விட எந்த மாநில கட்சியும் கை கொடுத்ததில்லை. சீன போரின் போது அதிக நிதி கொடுத்ததும் அதை முதலில் கொடுத்ததும் திமுக தான். அதேபோல் இந்திய ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிக்கும் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட போது அதை முதலில் எதிர்த்தது திமுக. அதனால் மிசா சட்டத்தில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அன்றே துவங்கிவிட்டது தியாக வாழ்வு. பகுதி செயலாளராக இருந்த ஜெயராமனை போலவே
அன்பழகனும் பகுதி செயலாளராக பணியாற்றினார். திமுகவின் கொள்கை குன்றாக விளங்கினார். இன்று அவரின் அடக்கம் நடைபெற்ற போது வாய் பொத்தி அழுது கொண்டிருந்த எண்ணற்ற மக்களில் அவரால் படிக்க வைக்கப்பட்ட பட்டதாரிகளே அதிகம். கல்லூரிக்கு செல்லும் வசதி இல்லாத எத்தனையோ ஏழைகளின் பிள்ளைகளை படிக்க வைத்தவர் அன்பழகன். என்கிட்டதான் உதவி வாங்கி படிக்க வைக்கிறேன்னு வெளியே சொல்லலாமா, பிள்ளைங்க வருத்தப்படும் என்று வலது கையில் செய்யும் உதவி இடது கைக்கு தெரியாமல் பார்த்து கொண்ட தியாகசீலன். சட்டமன்றத்தில் திமுக மீது துரும்பு விழுந்தால் கூட எதிர்த்தரப்பின் மீது கருத்துக்களை இடியாக இறக்கிவிடும் ஆற்றாளர் அன்பழகன். ஜெயலலிதாவோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ யாராக இருந்தாலும் துணிச்சலாக தன் கருத்தை வைக்க தயங்காதவர் அன்பழகன். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அன்பழகன் அடிக்கடி எழுந்து கேள்வி கேட்பது ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அகர வரிசைப்படி அமர வைக்கப்பட்ட அன்பழகனை ஆங்கில வரிசைப்படி அவரின் பெயரின் முதல் எழுத்தான ஜே என்பதை சுட்டிக்காட்டி கடைசி வரிசைக்கு மாற்றினார். அதை கண்டித்து அவையிலேயே கேள்வி கேட்டார் அன்பழகன். சபாநாயகரின் விளக்கத்தை கேட்டுவிட்டு, அப்போ இனி இந்த அவையில் 2 ஜே இருக்கிறோம் என்று சத்தமாக சொன்னார். ஜெயலலிதாவை குளிர்விக்க இந்த ஏற்பாட்டை செய்தவர்களின் முகம் கருத்தது. அன்பழகன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்க ஒரு அசகாய சூழல். அவர் தந்தையார் நான் அண்ணா பொதுக்குழு நடத்தியதிலும் பார்த்திருக்கிறேன், கலைஞர் நடத்திய பொதுக்குழுவில் பார்த்திருக்கிறேன். ஜெயராமன் எழுந்த பிறகு ஒரு கிராமத்து பாணியில் தான் பேசுவார். அவர் பேச்சு ஆனால் கரெக்டா பேசுவார். அதே போன்றுதான் அன்பழகனும் தன் மனதில் பட்டதை தலைவர் நடத்திய குழுக்களில் சரி, தலைவர் தளபதி நடத்திய குழுக்களில் சரி, சட்டமன்றத்திலும் சரி, தன் மனதில் பட்டதை பேசுவார். அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்றே பேசுவார். ஆனால் பேசுவதில் பெரும்பகுதி 95% நியாயம் இருக்கும். ஆகியனாலே அவருடைய கோரிக்கையை, கோபத்தை யாரும் தப்பாக எடுத்துக்கொள்வதில்லை. எனவே ஒரு அஞ்சானஞ்சனன் கட்சியில், அரசியலில் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்துகிற ஒரு பெரிய மனிதன் மறந்து விட்டார் என்பதில் எனக்கு மற்றற்ற வருத்தம். அவருடைய தந்தையார் ஜெயராமன் அதே நிலைதான். அன்பழகன் சட்டமன்றத்தை பொறுத்த வரையில் ஒரு வீர அபிமன்யு போல இருந்தவர். அவர் எழுந்து பேச ஆரம்பித்தால் சபையிலே சலசலப்பு தான். பெரும்பகுதி அவரை எழுந்து கொள்ளவே அனுமதிக்க மாட்டார் சபாநாயகர். காரணம், அவர் தவறாக பேச மாட்டார். ஆனால் கேட்கிற கேள்வி கிடுக்குப்பிடி போடுவதை போல் இருக்கும். கொஞ்சம் வேகமாகவும் பேசுவார். ஆகியனாலே அமைச்சர்களோ சபாநாயகரோ அவர் எழுந்தவுடன் உட்கார வைப்பதிலே தான் முற்படுவார்கள். ஆனால் அதற்கு அவர் அஞ்சுவதில்லை. பேசுவார். கடைசியிலே சபாநாயகர் வெளியேற்றுவார். அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர் மீண்டும் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார். அவர் எவ்வளவு பெரிய தைரியசாலி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் முதல் முறை ஆட்சி அமைத்த பொழுது இந்த முறை அவர் எதிர்த்து யாரும் எதையும் பேசக்கூடாது என்று சபையிலே ஒரு பெரிய கண்டிப்பு இருக்கும். ஆளுங்கட்சிக்காரர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். நம்முடைய தோழர்களும் தைரியமாக பேசுவார்கள். ஆனால் அன்பழகர் பேச்சை போல் அவ்வளவு தைரியம் என்று சொல்ல மாட்டேன். நான் ஊசியில குத்துவதை போல் பேசுவார். ஜெயலலிதா அவர்கள் எழுந்து பல தொழில்களை தனியார் வசமாக்குகிறோம் என்று ஒரு பெரிய பட்டியலை படித்தார். அன்னைக்கு போலீஸ் மானியம். அன்பழகன் தான் பேசுகிறார். அன்பழகன் பேசுகிறார் என்று சொன்னார். இங்கே முதலமைச்சர் பல அரசு துறையினுடைய தொழில்களை எல்லாம் தனியாருக்கு தாரைவாக்கிறார்கள். கேட்டால் அதுதான் சரியாக திறமையாக நடத்தப்படும் என்கிறார்கள்.
அரசாங்கத்தை விட தனியார்கள் திறமையாக நடத்துவார் என்கிறார்கள். அப்படியானால் முதலமைச்சரே, எப்பொழுதுமாவது போலீஸ் இலாக்காவில் கையாளாக தன்மை இருக்கிறது. எனவே போலீஸ் இலாக்காவையும் நீங்கள் தனியார் மயமாக்குவீர்களா என்று கேட்டார். அந்த கேள்வி ஜெயலலிதாவை நெடுநடுங்க வைத்து விட்டது. ஜெயலலிதா கோபம் வந்தால் எழுந்து முறைப்பார், உஸ் உஸ் என்று நாகர் சிறுவரை போல் சிறுவார். ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி. ஜெய அன்பழகன் துணிச்சல், கருணை என்று சொல்லிக்கொண்டே போனாலும் அவர் ஒவ்வொரு கழக நிகழ்ச்சியையும் நடத்திய அழகு தனி ரகம்தான். கலைஞர் மறைவுக்கு பின் அவரின் சிலை அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் திறக்கப்பட்டது. அன்னை சோனியா திறந்து வைத்தார். பொது சிலை திறக்கும் இடத்திலேயே திறப்பு விழாவுக்கு பின் பொதுக்கூட்டம் நடக்கும். அறிவாலயத்தில் அவ்வளவு பெரிய இடம் இல்லாத காரணத்தால் சிலை திறப்புக்கு பிறகு வேறு இடத்தில் சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அங்கு சென்றவர்களுக்கு ஒரு வியப்பு காத்திருந்தது. ஆம், அங்கு ஒரு பிரம்மாண்ட அறிவாலயத்தை போன்ற மேடை அமைத்திருந்தார் ஜெய அன்பழகன். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞரின் கோபாலபுர வீட்டின் வரவேற்பறை என்று தான் நடத்தும் நிகழ்ச்சிகளின் மேடைகளை கலை நயத்துடன் அமைப்பதில் வல்லவர் ஜெய அன்பழகன். இந்திய சீன போர், இந்திய பாகிஸ்தான் போர், கார்கில் போர், எண்ணற்ற இயற்கை பேரிடர்கள் என அனைத்திலும் வேறு எந்த மாநில கட்சிகளை விட அதிக உதவி செய்த திமுக இந்த கொரோனா நோய் எதிர்ப்பு போரிலும் தன் தலைமகனை பலி கொடுத்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றியவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். இன்றைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உணவுப் பொருள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வந்தார். இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்பது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. ஜே அன்பழகன் என்கிற சட்டமன்ற புயல் ஓய்ந்தது. அவரிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருந்தாலும் அதில் முதன்மையானது அவரின் மக்கள் பணி. அந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளராக கட்சி பணிகள், சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணிகள் என்று இருந்த அன்பழகன் கிரிக்கெட் ரசிகர். கிரிக்கெட் மட்டுமல்ல, கால்பந்து ரசிகரும் கூட. முத்தமிழறிஞர் கலைஞர் போலவே ரசிப்புத்தன்மை கொண்டவர். கொரோனா நோய் தொற்று தொடங்கிய உடனே தமிழக அரசின் பாராமுகத்தால் தமிழக மக்கள் உணவின்றி தவிக்க துவங்கினர். உடனே திமுகவின் சார்பில் ஒன்றிணைவோம் வா என்கிற திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன் மூலம் மக்களுக்கு உணவுப் பொருட்கள், உணவு போன்றவை வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் பயன்பெற்றனர். இந்த ஒன்றிணைவோம் வா நிகழ்வுகளில் ஜெ அன்பழகன் அவர்களை கலந்து கொள்ள வேண்டாம் என அன்பு கட்டளை இட்டிருந்தார் மு.க. ஸ்டாலின். காரணம் அவரின் உடல் நலம். ஏற்கனவே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்திருந்த அவரின் உடல் நலம் கருதி அப்படி சொல்லியிருந்தார். இருந்தாலும் மக்கள் தவிக்கும் போது எப்படி வீட்டில் அடைந்து கிடப்பது என்று களத்திற்கு வந்து உதவி பணிகளை முடுக்கிவிட்டு தாமும் நேரடியாக வழங்கி வந்தார். இந்நிலையில்தான் நோய் தொற்றுக்கு ஆளாகி களப்பலியாகி உள்ளார் இந்த கலைஞரின் தொண்டர். ஆனால் போகிற பொழுது ஒன்று சொல்லிவிட்டு போனார். நான் இந்த மக்களுக்கு தொண்டாற்றுகிற பொழுது கொரோனாவில் பிடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த கொரோனாவை வெற்றி கண்டு நான் திரும்பி வருவேன், என் மக்களுக்கு இதே இடத்தில் இருந்து தொண்டை ஆற்றுவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வஞ்சனம் கூறிவிட்டு போனார். ஆனால் அவர் திரும்பி வர முடியாமல் போய்விட்டார். பாரதத்திலே அபிமன்யு வியூகத்தை உள்ளே புக கற்றுக்கொண்டார். ஆனால் வெளியே வர முடியாமல் மாட்டிக்கொண்டதை போல் கொரோனா வகுத்த வியூகத்திலிருந்து வெளியே வர முடியாமல் எங்கள் அன்பழகன் மாட்டிக்கொண்டார். எனவே எங்களுடைய அன்பழகன் குடும்ப அவரை இழந்து வாழ்கிற கட்சி தொடர்கள் எவ்வளவு வருத்தப்படுகிறார்களோ அதைவிட 1000 மடங்கு அவர் குடும்பத்தினர்கள், குழந்தைகள், சகோதரர்கள், சுற்றார் வருகிறார்கள் வருத்தப்படுகிறார். தளபதி ஒன்று சொல்லி அழுதார். அவர் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. தளபதி மட்டுமல்ல, அவர் துணைவியார், அவர் குழந்தைகள் யாருமே அவர் முகத்தை காட்ட மாட்டார்கள்.
அட்டவில்லை. எங்கள் நெஞ்சில் இருக்கிற வரையில் அன்பழகனுடைய நினைவு இருக்கும், அவர் புகழ் இருக்கும். அவரை நாங்கள் போற்றி அவர் புகழை பாடவும். அன்பழகம் மட்டும் இல்ல, அவரது மொத்த குடும்பமும் கழக குடும்பம் தான். அவர்கள் அனைவருக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்வேன், உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எப்படி தேர்தல் சொல்லுவேன், எங்கே காண்பேன் என் அன்பை, எனக்கு நானே எப்படி தேர்தல் சொல்லிக் கொள்வேன். கழகத்தின் தீரமிக்க உடன்பிறப்பு ஜே அன்பழகன் அவர்களின் தியாக வாழ்வை போற்றுவோம். திராவிட இயக்கம் மறவாது உன் திருமுகத்தை. களத்தில் துஞ்சிய மாவீரன் ஜே அன்பழகனுக்கு அஞ்சலிகள்.